வணக்கம். நமக்கு இந்த நிலை 7ல் 2ஆம் பாடமாக இருக்கிறது தஞ்சாவூர் நகரத்தை பற்றி. தஞ்சாவூர் நகரம் பழைய நகரங்கள்லேயே தஞ்சை அப்படிங்கிற பேர் சொல்லியே பல இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ஊருக்கு இன்னும் சில பேராக தஞ்சை, தஞ்சாவூர், தஞ்சாபுரம் அப்படின்ற பல பேர்லையும் அதை கூப்பிடுறாங்க. அதுபோக இந்த தஞ்சாவூர் அல்ல தஞ்சை அப்படிங்கிறதோட விளக்கம் என்னென்னா தன் ப்ளஸ் செய், அதாவது தன் ப்ளஸ் செய் அப்படின்னா தன்னுனா குளிர்மையான அப்படின்னு அர்த்தம், செய்யினா வயல். குளிர்மையான வயல்கள் நிறைஞ்ச ஊராக இருக்கிறதுனால இதை தஞ்சை அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த தஞ்சாவூரில் நிறைய கட்டடக்கலைகளை சொல்கிற மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. லைக் தஞ்சை பெரிய கோவில் இருக்குது, தஞ்சாவூர் அரண்மனை இருக்குது. இதெல்லாம் தஞ்சாவூரினுடைய கட்டிடக்கலையை பறைசாற்றுற மாதிரி இருக்குது. அதுபோக ஓவியங்களும் அந்த அரண்மனைக்குள்ளேயும் சரி கோவில்லையும் சரி பல இடங்களில் ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கு. அது அந்த ஓவியங்களுடைய வரலாற்றை சொல்லுது. அது போக தஞ்சாவூரில் நிறைய சிறப்பம்சங்களாக சொல்லப்போனால் தஞ்சாவூரில் பொம்மைகள், தலையாட்டி பொம்மைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் தஞ்சாவூரில் பட்டு நெசவு நெய்கிறாங்க. அப்புறம் தஞ்சாவூரில் நெல் விளையிறதுனால பல வகை நெல்லோட கேட்டகரிஸ் இருக்குது. அதெல்லாமே தஞ்சாவூரோட சிறப்புகள். நம்ம அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ பழமையான நகரம் தஞ்சாவூர் ஒரு பழமையான நகரம். எவ்வளோ பழமையான நகரம்னா அப்பர் அப்படின்ற ஒரு தமிழ் சைவ அறிஞர் தான். அவர் மாணிக்கவாசகர்னு சொல்லுவாங்க. அவர் அவர் முதல்ல தஞ்சை அப்படிங்கிற பேரை அவர் தான் குறிப்பிடுறாரு. அவர் எழுதின இலக்கியத்தில் அவர் தஞ்சாவூரை சிவாலயங்கள், அதாவது சிவன் கோவில்கள் நிறைய இருக்கிற ஊராக அவர் அதை குறிப்பிடுறாரு. இது கிட்டத்தட்ட 5 அல்லது 6, அதாவது 5 or 5th or 6th செஞ்சுரியிலேயே அந்த ஊரை பற்றின குறிப்புகள் நம்ம பழைய தமிழ் இலக்கியங்களில் இருக்குது. அவ்வளோ பழைய நகரம். அப்போ 5ஆவது நூற்றாண்டுலேயே தஞ்சாவூருங்கிற ஊர் இருந்தது அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் தான் அந்த இலக்கியங்கள். அப்புறம் பல்வேறு அரசுகளால் ஆளப்பட்ட நகரம். அதாவது ஒரு 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 குறிப்பிட்ட இப்போ மதுரை எடுத்துக்கிட்டோம்னா மதுரை எப்போவுமே பாண்டியர்களால் தான் ஆளப்பட்டிருக்கு. பாண்டியர்களுக்கு பிறகு நாயக்கர்களால் ஆளப்பட்டதுன்னு நம்ம பார்த்தோம். அது மாதிரி தஞ்சாவூரை பல அரசர்கள் இது மாதிரி ஆண்டிருக்காங்க. யாருன்னா சோழர்கள் ஆண்டிருக்காங்க. சோழர்கள் தான் தஞ்சாவூர்னே நமக்கு ஞாபகத்துக்கு வருது, சோழர்கள் தான். பொன்னியின் செல்வன் பார்த்துருப்போம். அதில் சோழர்களுடைய தலைநகரமாக தஞ்சாவூரை காட்டுவாங்க. அப்புறம் சோழர்களை வீழ்த்திட்டு பாண்டியர்களும் சில காலம் ஆண்டிருக்காங்க தஞ்சாவூரை. அதுக்கப்புறம் பாண்டியர்களுடைய காலத்திற்கு பிறகு, பாண்டியர்களோட காலத்திற்கு பிறகு நாயக்கர்கள் அதாவது விஜயநகர பேரரசுன்னு சொல்லுவாங்க. நாயக்கர்கள் அவங்க கொஞ்ச நாள் ஆண்டிருக்காங்க. அந்த நாயக்கர்களுக்கு பிறகு மராட்டியம்னா மகாராஷ்டிரா, பாம்பே இருக்கு இல்லையா, இன்றைக்கி அந்த பாம்பே அந்த ஏரியாவை சேர்ந்தவங்க மகாராஷ்டிரியன்ஸும் ஆண்டிருக்காங்க, மராட்டியர்களும் ஆண்டிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் அப்புறம் பிரிட்டிஷ் பீரியடில் பிரிட்டிஷாரும் ஆண்டிருக்காங்க. இப்படி பல காலகட்டங்களில் தஞ்சாவூர் ஆளப்பட்டதுனால அந்த ஒவ்வொரு டைனாஸ்டியோடைய கட்டிடக்கலை, அவங்களுடைய ஓவியக்கலை இதெல்லாத்தையுமே நம்ம சான்றுகளாக பார்க்கலாம். அந்தந்த டைனாஸ்டியோடைய எவிடன்சஸாக நமக்கு அங்கங்கே தஞ்சாவூர் முழுக்க பரவி கிடக்கு. தஞ்சாவூரை நெற்களஞ்சியம்னு சொல்லுவாங்க. நெற்களஞ்சியம்னா நெல்லுனா பேடி, களஞ்சியம்னா அதை ஸ்டோர் பண்ணுற இடம். தஞ்சாவூரை நெற்களஞ்சியம்னு சொல்லுவாங்க. ஏன்னா தஞ்சாவூரில் நிறைய நெல் விளையுது. என்ன காரணத்தினால நெல் விளையுது அப்படின்னா தஞ்சாவூரில் ஓடுற காவேரி ஆறு, காவேரிங்கிற ஆறு தஞ்சாவூருக்குள்ளே போகிறதுனால அந்த தஞ்சாவூர் காவேரியுடைய டெல்டா பகுதி அது. அங்கே நிறைய நெல் விளையுது அந்த காவேரி தண்ணியை ஒட்டி. அதை வச்சு அங்கே நிறைய வெரைட்டி ஆஃப் நெல் விளையுது. என்னென்னலாம் சொல்லுவாங்கன்னா தஞ்சாவூர் பொன்னி, கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, வாசனை சீரக சம்பா, அப்புறம் ஆத்தூர் கிச்சரடி சம்பா அப்படின்னு பல டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் நெல் தஞ்சாவூரில் விளையுது. அதனால் தஞ்சாவூரை நெற்களஞ்சியம்னு சொல்லுவாங்க. அப்புறம் கலைகளின் மையம் தஞ்சை. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, தஞ்சாவூரை பல பேர் ஆண்டிருக்கிறதுனால பல வகையான கலைகள், அதாவது ஆர்ட் ஃபார்ம்ஸை நம்ம பார்க்கலாம். அதில் முக்கியமான ஆர்ட் ஃபார்ம் அந்த ஒவ்வொரு ஆர்ட் ஃபார்முக்கான ரீசன்ஸையும் பார்ப்போம். முக்கியமானது தஞ்சை பெரிய கோவில். கிட்டத்தட்ட 1000 வருஷங்களுக்கு முன்னாடி ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவில். இதை தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில்னு சொல்லுவாங்க. பிரகதீஸ்வரர் தான் இங்கே இருக்கிற கடவுளுடைய பேர். இந்த கோவில் எப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோபுரம் இது ஃபுல்லாக கல்லால் கட்டப்பட்ட கல்லாலேயே கட்டினது. இது பயங்கர உயரம். இது எந்த அளவு உயரம்னா இங்கே பார்க்கலாம். நீங்கள் இந்த ஆள் எவ்வளோ சின்ன ஆளாக நிற்கிறாங்க, இது எவ்வளோ உயரமாக இருக்குன்னு பார்க்குறீங்கல்ல. இவ்வளோ உயரமான கோபுரம் எந்த அளவுக்கு உயரமாக இருக்குதுன்னா, பகல் நேரத்தில், அதாவது மத்தியான நேரத்தில் கோபுரத்தோட நிழல் கோபுரத்து மேலேயே விழும், கீழேயே விழாது. அந்த அளவுக்கு பெரிய கோபுரம்.
அதில் இந்த மேலே இருக்கிற விமானம் இருக்கு இல்லையா, இந்த விமானம் வந்து ஒரே கல்லால் செய்யப்பட்டது. இவ்வளோ பெரிய கல்லை, கிட்டத்தட்ட 100-200 டன்ஸ் இருக்கிற கல்லை எப்படி மேலே கொண்டு போயிருப்பாங்கன்னு பார்த்தா, பக்கத்து ஊர்கள்லேருந்து அவங்க வந்து ஸ்லோப் வச்சு யானைகளால் இழுத்துக்கிட்டு போய் மேலே வச்சுருக்காங்க. அதே மாதிரி அந்த கோவிலில் ஒரு பெரிய நந்தி இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட 14 ஃபீட் ஹைட் இந்த நந்தி முழுக்க ஒரே கல்லால் செதுக்கியிருக்காங்க. நிறைய கல்லால் ஒட்டெல்லாம் போடலை, ஒரே கல்லால் செய்யப்பட்டது. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி இதை செஞ்சுருக்காங்க. அதுவே அது ஒரு பெரிய முக்கியமான ஒரு ஆர்ட் ஃபார்ம் இல்லையா. அடுத்தது ஓவியம், ஆர்ட்ஸு. இதில் தஞ்சாவூர் ஓவியம்னே சொல்லுவாங்க, தஞ்சாவூர் பெயிண்டிங், டாஞ்சூர் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா தெரியும். இதில் இங்கே கோல்டன் கலரில் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து கோல்டையே நல்ல மெல்லிசா பிளேட்டு மாதிரி செஞ்சு அதில் போடுவாங்க. இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் வந்து ரொம்ப பாப்புலர். வெளிநாட்டிலேருந்து தஞ்சாவூருக்கு போகிறவங்க எல்லாருமே இதை ஒன்று வாங்கிட்டு வருவாங்க. இது வந்து நாயக்கர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு ஓவியக்கலை. நாயக்கர்கள் பீரியடில் தான் இது பாப்புலராக ஆரம்பிச்சிது. இதுக்கு முன்னாடியே ஆனால் ராஜராஜன் காலத்திலேயே ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. ஆனால் அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுவத்தில் வரைஞ்சிருக்காங்க. லைக் பெரிய கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே ராஜராஜனோட உருவம், ராஜராஜ சோழனும் அவரோட ஒய்ஃப்ஸோடு அவர் வந்து சாமி கும்பிடுற மாதிரி பெயிண்டிங் இதெல்லாம் இருக்குது. இதுக்கப்புறம் நாயக்கர்களோட பீரியடுக்கு அப்புறம் மகாராஷ்டிரியன்ஸ் வந்தப்போ, மராட்டியர்கள் வந்தப்போ அவங்களும் அவங்களோட ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது அரண்மனையில், தஞ்சாவூர் அரண்மனை இருக்குது தஞ்சாவூரில், அந்த அரண்மனையில் வந்து நீங்கள் அந்த இதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் கட்டடக்கலைக்கு வருவோம். நம்ம தஞ்சாவூர் பெரிய கோவிலை பார்த்தோம், அது ஒரு முக்கியமான ஒரு இது. அது போக என்ன இருக்குன்னா தஞ்சாவூர் அரண்மனை. இந்த அரண்மனை வந்து நாயக்கர்களால் கட்டப்பட்டிருக்கு 400 இயர்ஸ்க்கு முன்னாடி. அவங்க காலத்துக்கு அப்புறம் மகாராஷ்டிரியன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை விரிவுபடுத்தியிருக்காங்க. இன்றைக்கி அந்த அரண்மனையுடைய ஒரு பகுதியை வந்து சரஸ்வதி நூலகமாக மாற்றிருக்காங்க, சரஸ்வதி மஹால் நூலகமாக. அந்த லைப்ரரி இன்னும் செயல்பாட்டில் இருக்குது. அடுத்தது பரதக்கலை, டான்ஸ். நம்மளில் நிறைய பேர் நீங்கள்லாம் வந்து டான்ஸ் படிக்கிறீங்க. அந்த பரதக்கலை வந்து தஞ்சாவூரில் அதோட ஸ்பெஷலாக ஒன்று இருக்குது. தஞ்சாவூரில் இது என்ன படம் பார்க்குறீங்கன்னா நாட்டியாஞ்சலி, அதாவது தஞ்சாவூர் பெரிய கோவில் பின்னாடி இருக்குது. அந்த பெரிய கோவிலில் நாட்டியாஞ்சலி பண்ணுறாங்க. எவ்வளோ பேர் டான்ஸ் ஆடுறாங்க பார்த்தீங்களா, இந்த நாட்டியாஞ்சலி. இந்த பரதநாட்டியம் வந்து ராஜராஜன் காலத்தில் இருந்தே இருந்திருக்கு. ராஜராஜ சோழன் காலத்தில் இதே மாதிரி கோவிலுக்குள்ளே வந்து பரதநாட்டியம் ஆடிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கோவில், பெரிய கோவிலுக்கு அப்புறம் மற்ற அதை சுற்றி இருக்கிற எல்லா கோவிலையும் அது பரவிச்சு. நம்ம டான்ஸுக்கு, பரதநாட்டியத்துக்கு யாரை வந்து கடவுளாக சொல்லுவோம்? நடராஜர் தானே. அந்த நடராஜர் கோவில் வந்து தஞ்சாவூருக்கு பக்கத்தில் தான் இருக்குது, சிதம்பரம்ங்கிற ஊரில் இருக்குது. ஸோ நாட்டியம் வந்து இங்கே முக்கியமானது. முக்கியமாக இப்போ கலாக்ஷேத்ரா டான்ஸ் 2 டைப்பாக சொல்லுவாங்க டான்ஸில். கலாக்ஷேத்ரா டான்ஸு, தஞ்சாவூர் டான்ஸ். கலாக்ஷேத்ரா டான்ஸ் வந்து கையில் பிடிக்கிற அந்த கையில் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கலாக்ஷேத்திரத்தில் வந்து முத்திரை பிடிக்கிறத வச்சு சொல்லுவாங்க, மிருத்யா, அல்லது கையை அசைக்கிறது, காலாற்று, அதை வந்து முக்கியம் பண்ணுவாங்க. இதில் வந்து ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்க்கு, அபிநயத்துக்கு வந்து முக்கியத்துவம் பண்ணுவாங்க தஞ்சாவூர் பாணியில். இதுக்கப்புறம் தஞ்சாவூரோட அடையாளங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். தஞ்சாவூர்னு என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படிங்கிறது முக்கியமாக. நம்ம வந்து பெரிய கோவில் பார்த்துட்டோம். அது போக பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் வீணை. இது வந்து வீணை பார்த்துருக்கீங்களா, வீணை வாசிப்பாங்க இல்லையா. இந்த வீணை வந்து தஞ்சாவூரில் தான் செய்கிறாங்க. தஞ்சாவூரில் செய்கிறது தான் ரொம்ப பாப்புலரானது. அது 17th செஞ்சுரியிலேருந்தே ரகுநாத மன்னர்னு ஒருத்தர் இருந்தார், அவரோட காலத்தில் செய்ய ஆரம்பித்தது. ஸோ இது வந்து தஞ்சை வீணை அல்லது ரகுநாத வீணைன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வரைக்கும் தஞ்சாவூரில் இந்த வீணை செய்கிறாங்க. தஞ்சாவூர் வீணையில் வாசிக்கிறதுங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷலாக பார்க்கப்படுது. அதன் பிறகு வந்து பட்டு. தஞ்சாவூரில் வந்து பட்டு நெய்கிறாங்க. இதை வந்து 2 டைப் ஆஃப் பட்டு சொல்லுவாங்க. ஒன்று வந்து முறுக்கு பட்டு, இன்னொன்று வந்து கச்சாப்பட்டு முறுக்கு பட்டுன்னு 2 டைப் ஆஃப் பட்டு சேலை நெய்கிறாங்க. இதில் 90% வந்து கையாலேயே நெய்கிறது. இந்த மிஷின், இது வந்து கைத்தறி மிஷின். இது மிஷின் கிடையாது, இது வந்து கையால் இயக்கிற லூம். இந்த ஹேண்ட்லூமில் தான் இது முழுக்க நெய்யப்படுது. இது ரொம்ப பாப்புலரான ஒரு விஷயம் தஞ்சாவூருக்கு. அடுத்தது பார்த்தோன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்து தான் சரஸ்வதி மஹால் லைப்ரரி. இந்த லைப்ரரி நூலகம் வந்து சரபோஜி, 2ஆம் சரபோஜி மன்னர்னு சொல்லிட்டு மராட்டிய மன்னர், அவரோட காலத்திலேயே ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நூலகத்தை. இன்றைக்கி வரைக்கும் அது
என்ன சொல்ற ஆக்சசபிளாக இருக்குது போகலாம். நிறையா அவர் சரபோஜி மன்னர் என்ன பண்ணாலும் நிறைய அந்த காலத்துலலாம் பாம் லீவ்ஸில் தான் எழுதுவாங்க. அந்த காலம்னா சரபோஜி மன்னர் காலம். அதுக்கு முன்னாடி பழைய காலத்துலலாம் பாம் லீவ்ஸில் எழுதுவாங்க. அந்த பாம் லீவ்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இதில் இருக்கிறத புக்காக பிரிண்ட் பண்ண வச்சார் அந்த சரபோஜி மன்னர். ஏன்னா அந்த டைமில் பிரிண்டிங் வந்துருச்சு, பிரிண்டிங் ப்ரெஸ் பிரிண்ட் பண்ணி புக்காக பிரிண்ட் பண்ணுற வேலையை வந்து செஞ்சார். அது இன்றைக்கும் பயன்பாட்டில் செயல்பாட்டில் இருக்குது. நம்ம போனால் வந்து அங்கே போய் லைப்ரரிக்கு போய் புக் எடுத்து படிக்கலாம். மெம்பர் ஆனீங்கன்னா லைப்ரரியிலேருந்து புக் எடுத்துக்கிட்டு வரலாம். அந்த மாதிரி இன்னும் ஆக்டிவாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா சில ஆர்ட்ஸ் லைக் அதோடைய டான்ஸ் ஃபார்ம்ஸ் லைக் இந்த மேலே இருக்கு இல்லையா, இது வந்து கரகாட்டம்னு சொல்லுவாங்க. தலையில் ஒரு கரகத்தை வச்சுட்டு ஒரு சொம்பை வச்சுட்டு அதை எதுவும் கட்டாமல் கீழே விழாமல் டான்ஸ் ஆடுவாங்க. அந்த கரகாட்டம் இது தஞ்சாவூரில் ரொம்ப பாப்புலரான ஒரு டான்ஸு. அதுக்கு பிறகு இந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் மேளம் வாசிச்சுட்டு நாதஸ்வரம் வாசிக்கிறாங்களா, இதுக்கு பேர் நையாண்டி மேளம்னு சொல்லுவாங்க. இந்த நையாண்டி மேளம் வந்து தஞ்சாவூரில் ரொம்ப பாப்புலர். இந்த கீழே ஒன்று இருக்குது பாருங்கள், இது வந்துட்டு உரிமை மேளம்னு சொல்லுவாங்க. அந்த ஊ ஊ ஊ ஊ அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுத்துக்கிட்டு அடிப்பாங்க. இதுவும் தஞ்சாவூரில் கொஞ்சம் பாப்புலர். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாலை, இது வந்து என்னென்னலாம் செஞ்சு செய்வாங்கன்னா சந்தனக்கட்டை, அப்புறம் ஏலக்காய், அப்புறம் இது ஃபுல்லாக இது வந்து வாடவே வாடாது. இது வந்து இட்ஸ் நாட் மேட் வித் ஃப்ளவர்ஸ். இது வந்து இந்த மாதிரி சந்தனம் அந்த மாதிரி விஷயங்களில் செய்கிறது. இது ரொம்ப வாசமாகவும் இருக்கும். இது வந்து இதால் ஒருத்தருக்கு இந்த மாலையை போடுறது வந்து ஒரு பெரிய கௌரவம் பண்ணுற மாதிரி அவருக்கு. இந்த மாலை தஞ்சாவூரில் ஃபேமஸ். அப்புறம் கடைசியாக இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து தஞ்சாவூர் கதம்பம்னு சொல்லுவாங்க. இந்த தஞ்சாவூர் கதம்பத்தில் வந்து மல்லிகை, முல்லை, சாமந்தி, பிச்சிப்பூ, மறிக்கொழுந்து இது மாதிரி நிறைய விஷயங்களை சேர்த்து பண்ணுவாங்க. மற்ற ஊர்களையும் கதம்பம் செய்வாங்க, ஆனால் தஞ்சாவூர் கதம்பம் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு விஷயம். கடைசியாக தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம். கல்வி வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இந்த தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் இங்கே வச்சுருக்கிறது மூலமாக தஞ்சாவூர் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்குது. தமிழ் சம்மந்தப்பட்ட படிப்புகள் மட்டுமே இங்கே இருக்கும். இந்த பல்கலைக்கழகத்தில் பார்த்திங்கன்னா 5 கட்டடம் இருக்குது. இது 5 மட்டும்தான் கட்டடம் இல்லை, நிறைய கட்டடங்கள் இருக்குது. அதில் 5 கட்டடம் வந்து மேலேருந்து பார்த்தோன்னா தமிழ்நாடுன்னு தெரிகிற மாதிரியே அந்த எழுத்துக்களை வச்சு வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். த மீ இல் நா டு அந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்தது தஞ்சாவூர். இப்படி இசை, ஓவியம், இசையை பற்றி சொல்ல மறந்துட்டேன். இசைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா தஞ்சாவூர் பக்கத்தில் திருவையாறுன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் எவ்ரி இயர் வருஷம் வந்து கர்நாடக சங்கீத கலைஞர்கள்லாம் வந்து சந்தித்து ஒரு பெரிய திருவிழாவாக வந்து அவங்க ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வாய்ப்பு கிடச்சதுன்னா அந்நியன்னு ஒரு படம் இருக்குது, அந்த படம் பாருங்கள். அந்த படத்தில் வந்து அந்த திருவையாறு ஃபெஸ்டிவலை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. சினிமா ஆக்டர்ஸை வச்சு ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து வருஷம் நடக்கிற அது ஒரு உற்சவம். அது இசைக்காக. ஸோ இப்படி இசை, நாட்டியம், ஓவியம், கட்டிடக்கலை, தமிழ் வளர்ச்சி எல்லாத்துக்குமே தஞ்சாவூர் வந்து சிறந்து விளங்கி இருக்குங்கிறத நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.